ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் உணவகங்களில் விற்கப்படும் உணவுகள், ரயில் கட்டணம், தங்கம் உள்ளிட்டவைகளின் விலை உயர்ந்துள்ளது. ஜிஎஸ்டி வரி விதிப்பின் காரணமாக ஏசி வசதி இல்லாத உணவகங்களுக்கான வரி 2 விழுக்காட்டிலிருந்து 12 விழுக்காடாகவும், ஏசி உணவகங்களுக்கான வரி 8 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மினி காஃபி 22 ரூபாய்க்கும், 28 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 2 இட்லிகள் 32 ரூபாய்க்கும் விற்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு தோசை 45 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 180 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிரியாணி 200 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. சாதாரண டீ கடைகளில் 8 ரூபாய்க்கு விற்கப்பட்ட டீ 10 ரூபாயாகவும், 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட காஃபி 12 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் 2 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 20 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. நேற்று 26 ரூபாய்க்கு காப்பி நீங்கள் 20-30 ரூபாய்க்குது. இப்போ விலை ஏறி தானே இருந்தது. அதனால் ஒவ்வொரு பொருளும் ஏறிட்டே இருக்குது விலை. இப்போ நாங்கள் டெய்லி ரெகுலராக இங்கே டெய்லி காப்பி சாப்பிட்றோம். ஒரு மாதத்துக்கு எப்படியும் பார்த்தாலும் இப்போ 4 ரூபா வச்சா கூட ஒரு நாளைக்கு கணக்கு போட்டுங்க. 3, 12, 120 ரூபா ஏறுது ஒரு காப்பிலே. அது மாதிரி ஏறி இருந்தால் ஒவ்வொன்றும் விலை ஏறினா நம்மளால் எப்படி இது பண்ண முடியும்? 27 ரூபாய்க்கு குடிச்ச காஃபி 30 ரூபா விற்கிதுங்க. நாங்களே 3 ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறோம். அப்போனா அடித்தட்டு மக்களோட நிலைமையை யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரே வரி, ஒரே நாட்டுக்கு ஒரே வரின்றது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் யாரையும் பாதிக்காத விதத்தில் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். வரி விதிப்பு காரணமாக உணவகங்களுக்கு வரும் மக்கள் எண்ணிக்கை குறைய வாய்ப்பிருப்பதாக கூறும் உணவக நிர்வாகிகள் தங்களது நிலையை கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி வரியை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதேபோன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ரயில்களில் ஏசி கட்டணமும் சரக்கு கட்டணமும் உயர்ந்துள்ளது. ரயில் டிக்கெட் மீதான சேவை வரி 4.5 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் ஏசி முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, ஏசி சேர் கார் மற்றும் முதல் வகுப்பு கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. குஜராத்தில் கூடுதல் கட்டணம் கேட்டதால் டிக்கெட் பரிசோதகரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் 2ஆம் வகுப்பு கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. இதேபோன்று ரயில்களில் கொண்டு செல்லப்படும் பொருட்களுக்கு சேவை வரி 0.5 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சரக்கு கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டியில் தங்க நகைகளுக்கான வரி 1% 3% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சவரன் ஒன்றிற்கு 500 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுடைய விலை 2774 ரூபா. ஸோ நேற்று வரைக்கும் வேட் 1% இருந்தது, 1%. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்கள் 1% கொடுத்து அஃபோர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. இப்போ 3%ங்கும் போது 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாடிக்கையாளர் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 3% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகுது ஜிஎஸ்டி. அப்போ 3000 ரூபா வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிராம் 2774 ரூபா இருக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 93 ரூபா விலை ஏறிடுது டோட்டலாகவே. இதேபோன்று செல்போன் ரீசார்ஜ் செய்வதற்கான சேவை கட்டணம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இப்போ ரீசார்ஜ் பண்ணுற விஷயத்துலையும் முன்னாடி 13% டேக்ஸ் இருந்துச்சு. இப்போ 18% டேக்ஸ் வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் 5%, 13 18 ஆனதில் 5% பொதுமக்களுக்கு பாதிப்பு. அனைத்து சேவை கட்டணமும் 15 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக உயர்ந்துள்ளதால் சேவை கட்டணம் தொடர்புடைய அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது.